ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்டு நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் செடி வந்து வாங்கி அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், ரோஸும் செம்பருத்தியும். ஸோ அதில் வந்து ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்துருச்சு. ஸோ நான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பெருசாகவே நல்லா மலர்ந்துருந்தது. வீட்டில் வந்து வச்சு ஒரு 2 டேஸ் தான், செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதானனால சரி நான் அதை அப்போவே பறித்து அதை சாமிக்கு வைக்கலான்னு சொல்லி அந்த பூவை எடுத்து நான் சாமிக்கு பறித்து வச்சுட்டேன். ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அவங்களுக்கு தைப்பூசம் வருது. ஸோ அந்த தைப்பூசத்துக்கு வேறு தான் இருக்கலாம்னு நினச்சிட்டு நான் பிஃபோராகவே வீட்டில் நீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு அண்டு அரிசி வேறு நான் ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி அரிசியெல்லாம் ஊற வச்சதெல்லாம் எடுத்து நல்லா ஆட்டி மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மாவு எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்றைக்கி அந்த டே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கே ரொம்ப ஹெவியாக இருந்தது முடிச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுத்தேன். ஸோ அன்னத்த டேயில் வந்து சிம்பிளாகவே சட்னி வச்சுட்டேன், தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ அண்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு செஞ்சு கருவேப்பிலை குழம்பு வச்சுருந்தேன். அண்டு கத்திரிக்காய் வந்து கூட்டு மாதிரி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து மறுநாள் தைப்பூசத்துக்காக அண்டு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ அன்றைக்கி பிஃபோராகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனிவே தேங்க்யூ, சி யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.